அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மாலை நேரம் வீட்டு வாசலில் தோரணங்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. புதிதாக மணமுடித்த நித்யா கையில் ஆரத்தி தட்டுடன் நின்ற மாமியாரை பார்த்தபடி மெதுவாக உள்ளே அடியெடுத்து வைத்தாள். முகத்தில் வெட்கமும் மனதில் 1000 கனவுகளும் இருந்தது. இந்த வீடு இனிமேல் என்னோட வீடு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். கணவன் அருண் அவளை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பே அவளுக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. திருமணத்திற்கு முன்பு இருவரும் பேசிய தருணங்கள் நினைவுக்கு வந்தன. நீ விரும்புகிற மாதிரி வாழ்க்கை வாழணும் என்று அருண் சொல்லி இருந்தான். அதனால்தான் நித்யாவுக்கு இந்த வாழ்க்கை மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காலை நேரத்தில் கணவனுடன் தேநீர் குடிப்பது, இருவரும் சேர்ந்து வெளியே செல்வது, வீட்டை தனக்கு பிடித்தபடி அலங்கரிப்பது, இப்படி சிறு சிறு ஆசைகள் அவளது மனதில் நிறைந்திருந்தன. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த வீட்டின் உண்மையான சூழல் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. அந்த வீட்டில் எல்லாமே மாமியார் மீனாட்சியின் கட்டுப்பாட்டில்தான் நடந்தது. எப்போது எழுந்திருக்க வேண்டும், என்ன சமைக்க வேண்டும், எந்த பாத்திரம் எங்கே இருக்க வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எல்லாவற்றுக்கும் விதி இருந்தது. அந்த வீட்டில் நித்யா ஒரு மருமகளாக இல்லை, யாரோ ஒருவர் வைத்த விதிகளை மட்டும் பின்பற்றி கொண்டிருக்கும் மனிதராகவே உணர ஆரம்பித்தாள். அன்று மாதத்தின் முதல் தேதி. காலை முதலே நித்யாவின் மனதில் ஒரு சிறிய உற்சாகம் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு அருணுக்கு வரும் முதல் சம்பளம் அது. மதியம் சமையல் செய்து கொண்டிருந்த போதும் அவள் மனதில் சிறிய சிறிய ஆசைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. இன்று அருணிடம் சொல்லணும், ஒரு அழகான சேலை வாங்கணும், இல்லையென்றால் இருவரும் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் என்று மனதிற்குள் நினைத்து வெட்கமாக சிரித்தாள். திருமணத்திற்கு முன்பு அப்பாவிடம் கூட அவள் அதிகமாக எதையும் கேட்டதில்லை. ஆனால் கணவரிடம் முதல் முறையாக ஏதாவது ஆசையாக கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் குழந்தை மாதிரி மகிழ்ச்சியை கொடுத்தது. மாலை அருண் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் நித்யாவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. என்ன நித்யா, இவ்வளவு சந்தோஷமாயிருக்க என்று சிரித்தபடி கேட்டான். ஒண்ணுமில்லை என்று வெட்கப்பட்டாள். அவன் குளித்துவிட்டு வந்து ஹாலில் அமர்ந்தான். அப்போது மீனாட்சி நேராக அவன் அருகே வந்து நின்றார். சம்பளம் வந்திருக்கும் இல்லையா என்று கேட்டார். ஆமாம்மா என்றான் அருண். அதை பார்த்த நித்யாவின் முகம் மெதுவாக மாறியது. மீனாட்சி நிறைய செலவு இருக்கு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். நித்யா குழப்பமாக அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். இரவு உணவுக்கு பிறகு அறைக்குள் வந்தவள் மெதுவாக கேட்டாள், அருண், உங்க ஏடிஎம் கார்டு அத்தைக்கிட்ட தான் இருக்குமா? ஆமாம், எப்போதுமே அம்மா தான் எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அம்மாவிடம் கேட்டு வாங்கிக்குவேன். அந்த பதில் நித்யாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சின்ன சின்ன செலவுக்கு கூடவா என்று கேட்டாள். ஆமாம், இதில் என்ன இருக்கு என்றான். நம்ம வீட்டில் எப்பவும் அப்படித்தான் என்றான். அவளுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. தனக்காக 100 ரூபாய் கூட சுதந்திரமாக செலவு செய்ய முடியாத நிலையில் கணவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாள். அன்று இரவு படுக்கையில் படுத்திருந்த போது அவளுடைய கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. இந்த வீட்டில் நான் விரும்புகிற மாதிரி வாழ முடியுமா? நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையே என் கையில் இருக்காதா என்ற எண்ணங்கள் மனதை அழுத்தின. அந்த வீட்டில் மாமியாரின் கட்டுப்பாடு மட்டும் இல்லை, தன் கணவனின் வாழ்க்கை முழுவதும் அவருடைய அம்மாவின் கையில் இருப்பதை புரிந்து கொண்ட நித்யாவுக்கு இந்த வீட்டில் வாழ்வது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை என்ற உணர்வு வந்தது. திருமணமாகி 2 மாதங்கள் கடந்திருந்தன. அந்த வீட்டின் சூழலுக்கு பழக முயன்றாலும் நித்யாவின் மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சரியாக சாப்பிட முடியாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல் நித்யா மெதுவாக மனதாலும் உடலாலும் சோர்ந்து போனாள். அன்று காலை எழுந்தவுடன் தலை கனமாக இருந்தது. உடம்பு முழுக்க வலி. நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். காய்ச்சல் அதிகமாக இருந்தது. எப்படியோ சமையலறைக்கு வந்தாள். அவளை பார்த்த மீனாட்சி, என்ன முகம் இப்படி வாடி இருக்கு என்று கேட்டார். அத்தை, ரொம்ப காய்ச்சலா இருக்கு, மருத்துவமனைக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்று மெதுவாக சொன்னாள். அதை கேட்டவுடன் மீனாட்சியின் முகம் கடினமாயிற்று. எல்லாத்துக்கும் மருத்துவமனைக்கு ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, 2 நாள் அமைதியா ஓய்வு எடுத்தா சரியாயிடும். இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாரும் சின்ன காய்ச்சல் வந்தாலே பெரிய நோயின்னு டிராமா போட்டுற வேண்டியது என்றார். அந்த வார்த்தைகள் நித்யாவை காயப்படுத்தின. அத்தை, மெடிக்கல் ஷாப்லையாவது மருந்து வாங்கிக்கலாமே என்றாள். வீட்டில் பணம் மரத்துலையா காக்கிது, தேவையில்லாமல் செலவு பண்ணணுமா என்று முகத்தை சுளித்து கொண்டு பேசினார். நித்யா அமைதியாக நின்றாள்.
நாங்கெல்லாம் உடம்பு முடியலைனாலும் வேலை பார்த்தவங்க தான். இந்த காலத்து பொண்ணுங்க கொஞ்சம் தலைவலினா உடனே படுக்கைக்கு போயிடுறாங்க என்று வார்த்தைகளை கொட்டினார் மீனாட்சி. அன்று முழுக்க காய்ச்சலோடு வேலை செய்து கொண்டிருந்தாள் நித்யா. மாலை நேரத்துக்கு மேல் அவளால் நிற்கவே முடியவில்லை. அதை பார்த்த அருண் அருகில் வந்து, நித்யா, நெத்தி ரொம்ப சூடா இருக்கு, என்னாச்சு என்று கவலையுடன் கேட்டான். கொஞ்சம் காய்ச்சல் என்று பலவீனமாக சொன்னாள். அவன் உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்டான். அந்த நேரத்தில் மீனாட்சி அங்கே வந்தார். சின்ன காய்ச்சலுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணுமா? நாளைக்கு சரியாயிடும் என்றார். அருண் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பிறகு அம்மா சொல்வதை ஏற்றுக்கொண்டான். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அந்த பதில் நித்யாவின் மனதை வலிக்க செய்தாலும் அவன் கண்களில் இருந்த அக்கறையை அவள் கவனித்தாள். அவன் முழுவதும் கெட்டவன் இல்லை. அவன் சிறு வயதிலிருந்தே அம்மாவின் கட்டுப்பாட்டில் வளர்ந்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அன்று இரவு காய்ச்சலோடு தன் அறையில் படுத்திருந்தாள். உடம்பை விட மனமே அதிகமாக வலித்தது. அடுத்த நாள் காலையிலும் காய்ச்சல் குறையவில்லை. சமையலறைக்கு மெதுவாக வந்தவளை பார்த்த மீனாட்சி எரிச்சலுடன், இன்னுமா காய்ச்சல் விடல என்று கேட்டார். நித்யா அமைதியாக நின்றாள். இதையே சாக்கா சொல்லி ஒரு வேலையும் செய்யாம படுத்து கிடக்க நினைக்காதே. வீட்டு வேலையெல்லாம் யாராவது வந்து பண்ணுவாங்களா என்றார். அந்த வார்த்தைகள் அவளுடைய கண்களில் கண்ணீரை வர வைத்தன. ஆனால் அந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் விழுங்கி கொண்டாள். அன்று முதல் முறையாக நித்யா ஒரு முடிவை எடுத்தாள். அருண் என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல மனசு கொண்டவன்தான். அவனுக்கு உண்மையை மெதுவாக புரிய வைக்கணும். இந்த வீட்டில் என்ன நடக்குது என்பதை அவனே உணரணும் என்று உறுதி கொண்டாள். கொஞ்ச நாட்களில் நித்யா கர்ப்பமானாள். அந்த செய்தியை கேட்ட அருண் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவளுடைய கையை பிடித்தபடி, நித்யா, நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய சந்தோஷம் வரப்போகுது என்று கண்களில் மகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த நொடி நித்யாவுக்கும் மனம் நிறைந்தது. தன் வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டங்களும் இனிமேல் மாறிவிடும் என்ற சிறிய நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. மருத்துவர் கொடுத்த பட்டியலில் சத்தான உணவுகள், பழங்கள், பால், பாதாம் போன்றவை இருந்தன. அதை பார்த்த மீனாட்சி முகம் சுளித்தார். கர்ப்பம்னா இவ்வளவு செலவா? நாங்கெல்லாம் இப்படி எதுவும் சாப்பிடாம தான் குழந்தை பெற்றுக்கிட்டோம் என்று அலட்சியமாக சொன்னார். அன்று மாலை நித்யா மெதுவாக, அத்தை, டாக்டர் தினமும் பழம் சாப்பிட சொன்னாங்க என்று கேட்டாள். எதுக்கு இப்போ இவ்வளவு ஆடம்பரம்? வீட்டில் சாப்பாடு இருக்குல்ல, அதை சாப்பிடு. ஆனால் அத்தை, குழந்தைக்காக நாங்கள் எங்கள் காலத்தில் இப்படி பழம், ஜூஸ், பாதாம் எல்லாம் சாப்பிட்டோமா என்ன? இந்த காலத்து பொண்ணுங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் கேட்குறாங்க என்று புலம்பினார். அதற்கு மேல் நித்யாவுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அருண் வீட்டில் இருக்கும் நேரத்தில் மட்டும் மீனாட்சி அக்கறையாக பேசுவார். நித்யா, பால் குடிச்சியா? கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ என்பார். ஆனால் அருண் வேலைக்கு சென்றதும் மீண்டும் பழைய முகம் வெளிப்பட்டுவிடும். அவனிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் போல இருந்தது. உங்க அம்மா எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க, எனக்கு கேட்க கூட பயமாயிருக்கு என்று சொல்ல வேண்டும் போல மனம் துடித்தது. ஆனாலும் அவள் அமைதியாகி விட்டாள். ஏனெனில் அவனுடைய மனதில் அவன் அம்மா மீது இருந்த நம்பிக்கை அவளுக்கு தெரியும். இப்போது சொன்னாலும் அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அம்மா அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டா அந்த வார்த்தை இன்னும் அதிகமாக அவளையே காயப்படுத்தும் என்று அமைதியாகிவிட்டாள். கர்ப்பமான பிறகு நித்யாவின் மனதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக பதிந்தது. என்னுடைய தேவைக்காக கூட யாரிடமும் கையை நீட்டக்கூடாது. அந்த எண்ணமே அவளை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திருமணத்திற்கு முன்பு பயன்படுத்திய பழைய லேப்டாப் அவளது கண்ணில் பட்டது. அந்த இரவு அனைவரும் தூங்கிய பிறகு படுக்கையில் அமர்ந்து இணையத்தில் வேலைவாய்ப்புகளை தேட ஆரம்பித்தாள். தமிழில் டைப்பிங் செய்வது, டேட்டா என்ட்ரி வேலைகள், அவளால் வீட்டிலிருந்தபடியே செய்யக்கூடிய சில வேலைகள் கிடைத்தன. முதலில் சிறிய தொகைதான் கிடைத்தது. ஆனால் அந்த பணம் அவளுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. முதல் சம்பளமாக வந்த சிறிய தொகையை பார்த்தபோது அவளது கண்களில் தானாக கண்ணீர் வந்தது. இனிமேல் யாரிடமும் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அடுத்த நாள் அவள் தனக்காக பழங்கள் வாங்கினாள். பிறகு மருத்துவர் சொன்ன மாத்திரைகளையும் வாங்கி கொண்டாள். ஆனாலும் அந்த பணம் போதுமானதாக இல்லை. அவள் நடத்தையில் மீனாட்சிக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஒரு நாள் சமையலறையில் இருந்த பழக்கூடையை பார்த்தவர், இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். நான் வாங்கினேன் அத்தை என்று அமைதியாக சொன்னாள் நித்யா. பணம் ஏது? என்னிடம் இருந்தது என்றாள். மீனாட்சி ஒரு நிமிடம் அவளை சந்தேகமாக பார்த்தார்.
அதற்கு பிறகு நித்யாவின் நடவடிக்கைகளை அவர் கவனிக்க ஆரம்பித்தார். முன்பை போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் நித்யா பயந்து நிற்கவில்லை. தேவையானதை வாங்கி கொண்டாள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நேரத்தையும் தானே திட்டமிட்டாள். அவளுடைய முகத்திலும் சிறிய தன்னம்பிக்கை தெரிந்தது. அது மீனாட்சிக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் மீனாட்சி நித்யாவின் அறைக்குள் சென்றபோது லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். மீனாட்சியை பார்த்தவுடன் உடனே அதை மூடிவிட்டாள். என்ன பண்ணிட்டு இருந்த என்று மீனாட்சி கூர்மையாக கேட்டார். சும்மா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அத்தை என்றாள். மீனாட்சி அதை முழுமையாக நம்பவில்லை. அதற்கு பிறகு நித்யா இன்னும் கவனமாக நடந்து கொண்டாள். அவள் வேலை செய்வது யாருக்கும் தெரியக்கூடாது என்று முடிவு செய்தாள். அருணிடம் கூட சொல்லவில்லை. ஏனெனில் அந்த விஷயம் தெரிந்தால் அவன் அம்மாவிடமும் சொல்லிவிடுவான் என்பதும், பிறகு அந்த சுதந்திரமும் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும் என்பதும் அவளுக்கு தெரியும். அதனால் அனைவரும் தூங்கிய பிறகே லேப்டாப்பை திறப்பாள். அன்று இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. மின்விசிறியின் சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. அருகில் படுத்திருந்த அருண் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். ஆனால் நித்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. லேப்டாப்பை மெதுவாக திறந்து வைத்து வேலை செய்து கொண்டிருந்தாள். திரையின் வெளிச்சம் அவளது சோர்ந்த முகத்தில் விழுந்தது. கண்கள் சிவந்திருந்தன. வயிற்றை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு மற்றொரு கையால் டைப் செய்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அருண் மெதுவாக கண் திறந்தான். அவளை அந்த நிலையில் பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். நித்யா, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க என்று எழுந்து அமர்ந்தான். நித்யா திடுக்கிட்டு லேப்டாப்பை மூடினாள். ஒண்ணுமில்லையா? மணி என்ன தெரியுமா? 2 ஆகுது. அவன் குரலில் கோபம் தெரிந்தது. நீ கர்ப்பமா இருக்க, இன்னும் தூங்காம இப்படி உட்கார்ந்து என்ன வேலை என்றான். நித்யா அமைதியாக இருந்தாள். பேசு நித்யா என்று அவன் சத்தமாக கேட்டான். அவள் மெதுவாக ஆன்லைன் வேலை என்றாள். வேலையா? அருண் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். நான் சம்பாதிக்கிறேன்ல, நீ எதுக்கு வேலை செய்யணும் என்றான். அந்த கேள்வியை கேட்டதும் நித்யாவின் கண்கள் மெதுவாக கலங்கின. பல மாதங்களாக மனதில் அடக்கி வைத்திருந்த வேதனை அந்த நொடியிலே வெளியே வரத் தொடங்கியது. நான் யாரிடமும் பணம் கேட்டு நிற்க விரும்பல அருண். என்ன சொல்ற? பழம் வாங்கணும்னாலும் மருந்து வாங்கணும்னாலும் உங்க அம்மா கிட்ட கையை நீட்டி பணம் கேட்கணும் என்றாள். அருணின் முகம் மாறியது. அம்மா உனக்கு தேவையானதை வாங்கி தரலையா? நித்யா உடனே பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியே அவனுக்கு பதிலாக இருந்தது. அவன் சில நொடிகள் பேசாமல் அமர்ந்திருந்தான். அடுத்த நாள் காலை அவன் முகம் கடினமாக இருந்தது. ரெடியாகு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்றான். அவன் குரலில் அக்கறை இருந்தாலும் உள்ளுக்குள் எரிச்சலும் இருந்தது. ஏனெனில் இதுவரை நடந்த விஷயங்கள் அவனுக்கு புரிய ஆரம்பித்திருந்தன. மருத்துவமனைக்கு சென்றதும் மருத்துவர் நித்யாவை பரிசோதித்தார். அவளது உடல் எடை குறைந்திருந்தது. இரத்த அழுத்தமும் சரியாக இல்லை. அனைத்தையும் பார்த்த மருத்துவரின் முகம் மாறியது. பிறகு நித்யாவை வெளியே அமர சொல்லிவிட்டு அருணை மட்டும் உள்ளே அழைத்தார். நீங்க இவங்களோட கணவரா? ஆமாம் டாக்டர். அடுத்த நொடியே மருத்துவரின் குரல் கடுமையாக மாறியது. நீங்களாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அருண் அதிர்ச்சியுடன் நின்றான். டாக்டர், நான் என்று இழுத்தான். கர்ப்பமாக இருக்க மனைவிக்கு சத்தான உணவு கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், மருந்து மாத்திரை நேரத்துக்கு கொடுக்கணும், இதெல்லாம் கூட தெரியாதா என்றார். அருண் தலைகுனிந்தான். வாரிசு வேணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க, ஆனால் மனைவியை கவனிச்சுக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் அருணை உள்ளுக்குள் குத்தியது. உங்கள் மனைவி சரியான சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்காங்க. நான் கொடுத்த மாத்திரைகளையும் சரியாக எடுத்துக்கல. டாக்டர், எனக்கு எதுவும் தெரியாது என்றான். அதுதான் பிரச்சனை என்று மருத்துவர் கோபமாக சொன்னார். உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிருந்தா உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆகியிருக்கும். அந்த வார்த்தையை கேட்டதும் அருணின் இதயம் திடுக்கிட்டது. ஒவ்வொரு முறையும் உங்கள் மனைவி மட்டும்தான் வர்றாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் நல்லா சாப்பிடணும், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் என்று மருத்துவர் ஒரு நிமிடம் நின்றார். இந்த முறையாவது நீங்கள் வந்தீங்களே, இனிமேல் கணவரா உங்கள் பொறுப்பை புரிஞ்சுக்கோங்க என்றார். அருணால் மருத்துவரின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. அவனுடைய மனதில் கடந்த சில மாதங்கள் நடந்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. நித்யாவின் சோர்ந்த முகம், அவள் அடிக்கடி அமைதியாக இருப்பது, ஏதோ சொல்ல நினைத்து நிறுத்தி கொள்வது, இரவு நேரத்தில் வேலை செய்தது அனைத்தும் இப்போது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. வெளியே நித்யா நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த அருணின் மனம் கனத்து போனது. இதுவரை அவன் நல்ல கணவன் என்று நினைத்து கொண்டிருந்தான்.
ஆனால் தன் மனைவி எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பதையே அறியாமல் இருந்ததை நினைத்தபோது அவனுக்கு தன்மீதே வெட்கமாக இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் மீனாட்சி வழக்கம் போல் என்ன சொன்னாங்க டாக்டர் என்று சாதாரணமாக கேட்டார். அந்த நொடியே அருணின் பொறுமை உடைந்தது. அம்மா, நித்யாவை சரியா கவனிச்சிங்களா இல்லையா? மீனாட்சி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். என்னடா இப்படி பேசுற? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவன் குரல் உயர்ந்தது. அந்த வீட்டில் தனது மகன் இப்படி கோபமாக பேசியதை மீனாட்சி இதுவரை பார்த்ததே இல்லை. நித்யாவுக்கு சாப்பாடு சரியா கொடுத்தீங்களா? மருந்து வாங்கி கொடுத்தீங்களா? நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றேன்னு டாக்டர் கேட்டார். எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சுன்னு தெரியுமா என்றான். மீனாட்சியின் முகம் மாறியது. பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்கம்மா? நான் சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போச்சு? சில நொடிகள் கழித்து மீனாட்சி மெதுவாக, உன்னோட தங்கச்சிக்கு கொஞ்சம் உதவி பண்ணேன். என்ன உதவி? அவளோட கணவன் சரியா இல்லை, செலவுக்கு கஷ்டப்பட்டா, அதான் பணம் கொடுத்தேன். அதை கேட்டதும் அருணின் கோபம் இன்னும் அதிகமானது. உங்களுக்கு மகள் மட்டும்தான் முக்கியம். உங்களுக்கு மகள் மட்டும் போதும்னா என்னையே பெத்தீங்க என்று அருண் கத்தினான். அந்த வார்த்தை மீனாட்சியை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அருண் அன்றிரவு முழுவதும் நித்யாவிடம் பேசவில்லை. அவளை நேராக பார்க்க கூட அவனுக்கு குற்ற உணர்ச்சி தடுத்தது. சில நாட்களுக்கு பிறகு முதல் பிரசவம் என்பதால் நித்யாவை அவளது அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அம்மா வீட்டிற்கு வந்த பிறகுதான் நித்யாவுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைத்தது. யாரிடமும் கேட்காமல் நேரத்துக்கு சாப்பாடு, அம்மாவின் அக்கறை, ஓய்வாக தூங்கும் அமைதி, அவள் மெதுவாக உடலாலும் மனதாலும் தேர ஆரம்பித்தாள். ஆனால் அருணின் மனம் மட்டும் இன்னும் கனமாகவே இருந்தது. ஒரு நாள் மாலை அவளை பார்க்க அருண் வந்தான். கையில் பழங்கள், மருந்துகள், குழந்தைக்கான பொருட்கள் எல்லாம் இருந்தன. அவற்றை அமைதியாக மேசையில் வைத்தான். நித்யா அவனை பார்த்தாள். அவனுடைய முகத்தில் இருந்த குற்ற உணர்ச்சி அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு அருண் மெதுவாக, நித்யா, என்னை மன்னிச்சிடு என்றான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் நித்யாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், மரியாதை வேண்டும் என்று அவள் கதறிய குரலில் சொன்னாள். அவன் அமைதியாக அவளை பார்த்தான். அந்த வார்த்தை அருணின் இதயத்தை உடைத்தது. நான் கேட்ட பழம், மருந்து எல்லாம் எனக்காக இல்லை. அவள் கையை வயிற்றின் மீது வைத்தாள். உங்க குழந்தைக்காகத்தான். அந்த நொடியே அருணின் மனம் வெடித்து சிதறியது போல இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. நித்யாவின் பிரசவ நாள் வந்தது. மருத்துவமனை முழுவதும் பதற்றமான சூழல். நித்யாவை உள்ளே அழைத்து சென்றதும் அருணின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனால் மருத்துவமனை வராண்டாவில் அமைதியாக நிற்கவே முடியவில்லை. காலை முதல் மதியம் வரை அந்த நீண்ட வராண்டாவிலேயே நடந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு வருடம் போல சென்றது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டாலே உடனே திரும்பி பார்த்தான். செவிலியர்கள் வெளியே வந்தாலே நித்யா நல்லா இருக்காங்களா என்று பதட்டமாக கேட்டான். அந்த நாள் முழுவதும் அவனுடைய முகத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அவன் தனது மனைவியை உண்மையாக நேசித்தான். அவள் அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் இப்போதுதான் முழுமையாக உணர ஆரம்பித்திருந்தான். மாலை நேரம். திடீரென்று குழந்தையின் அழுகை சத்தம் வெளியே கேட்டது. அந்த சத்தம் கேட்ட நொடியே அருணின் கண்கள் கலங்கின. சில நிமிடங்களில் மருத்துவர் வெளியே வந்து சிரித்தபடி, வாழ்த்துக்கள், பெண் குழந்தை என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் அருணால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவன் முதல் முறையாக தந்தையாகி இருந்தான். சிறிது நேரம் கழித்து குழந்தையை கையில் கொடுத்தார்கள். அந்த சிறிய முகத்தை பார்த்தபோது அவன் மனதில் ஒரு பெரிய முடிவு உறுதியானது. இந்த குழந்தையும் நித்யாவும் இனிமேல் எந்த அவமானத்தையும் அனுபவிக்க கூடாது. அன்று இரவு நித்யா கண் திறந்தபோது அருகில் குழந்தையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அருண். சில நாட்களுக்கு பிறகு அருண் வீட்டிற்கு சென்றான். மீனாட்சி வழக்கம் போல் முகம் சொலுத்தபடி அமர்ந்திருந்தார். அருண் அமைதியாக நின்றான். அம்மா, நான் தனியா வீடு பார்த்துட்டேன். மீனாட்சி அதிர்ச்சியுடன் எழுந்தார். என்னடா சொல்ற? இனிமேல் நான், நித்யா, குழந்தை தனியா இருப்போம். அந்த நித்யா உன்னை நல்லா மாத்திட்டா என்றார். அருண் அமைதியாக சிரித்தான். இல்லம்மா, இப்போதான் நான் சரியா மாறி இருக்கேன். மீனாட்சி கோபமாக, அவளுக்காக என்னை விட்டுட்டு போறியா என்றார். அப்போது அருணின் முகம் கடினமானது. இத்தனை நாள் என் பணத்தை எடுத்தீங்க சரி, ஆனா இனிமேல் என் சம்பளத்திலிருந்து ₹1 கூட கிடைக்காது. மீனாட்சி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன் என்றார். அந்த காலத்துல எல்லாரும் சாப்பாடு, குழம்பு, கூட்டு எல்லாம் சாப்பிட்டாங்களா என்ன? நித்யாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் நீங்க கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கோங்க. மாசத்துக்கு ஒரு தடவை கஞ்சி காய்ச்சுவதற்கு குருணை அரிசி அனுப்பி வைக்கிறேன்.
அதை சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். அப்போதும் கூட மீனாட்சி தன் தவறை உணரவில்லை. பார்க்கலாம், எவ்வளவு நாள் தனியா வாடகை வீட்டில் இருக்க போறேன்னு. இந்த வீட்டை என் மகளுக்கே எழுதி கொடுத்துட்றேன் பாரு என்று மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டார். சில மாதங்களுக்கு பிறகு சிறிய வாடகை வீட்டில் நித்யா குழந்தையை தூக்கி கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். அருண் அருகில் அமர்ந்து குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தான். அந்த வீட்டில் பெரிய வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே இருந்தது மரியாதை, அன்பு, நிம்மதி. பல மாதங்களுக்கு பிறகு நித்யா மனதார சிரித்தாள். அதை பார்த்த அருணின் மனமும் நிறைந்தது. இப்போது அவர்களுடைய வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களுக்காக மட்டுமே வாழ ஆரம்பித்தனர். 6 மாதங்களுக்கு பிறகு மாமியாரை சென்று பார்த்தாள் நித்யா. தன் தவறை உணர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் மீனாட்சி. நித்யாவின் நல்ல குணம் அவரை மீண்டும் ஏற்றுக்கொண்டது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.